சிங்கம் என்னதான் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு தேசிய விலங்கா இல்ல. ஆமாங்க, 1973 வரைக்கும் சிங்கம் தான் இந்தியாவோட தேசிய விலங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் பெங்கால் டைகர் வந்துச்சு? வாங்க அந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்தியால குஜராத்ல கிர் நேஷனல் பார்க்ல மட்டும்தான் சிங்கம் இருக்கு. ஆனா புலி அப்படி இல்லைங்க, இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கு. நார்த்ல ஹிமாச்சல் பிரதேசல இருந்து சவுத்ல தமிழ்நாடு வரைக்கும் இருக்கு. வெஸ்ட்ல குஜராத்ல இருந்து ஈஸ்ட்ல அசாம் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி இந்தியா முழுமைக்கும் பரவி இந்தியாவோட உயிரியல் பன்மையை நிலைநாட்டுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு புலி ஒரு காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த காடு முழுமைக்கும் வன உயிரிகள் நிறைய இருக்கு, அந்த காடு செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் முக்கியமா சிங்கத்தை தூக்கிட்டு புலியை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. புலியோட எண்ணிக்கை மிக வேகமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. டைகர் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் 1973 கொண்டு வந்து புலியினுடைய பெங்கால் டைகர்னுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வந்ததும் இதுக்கு காரணமா இருக்கு. இந்தியால அதிகமா வாழக்கூடிய தி மோஸ்ட் ஐகானிக் அண்ட் மெஜஸ்டிக் அனிமலா இருக்கக்கூடிய இந்த புலிய ஒரு ஐடென்டிட்டியா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது சிங்கத்திலிருந்து புலிக்கு மாறி இருக்கு. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட 600ல இருந்து 700 சிங்கம் தான் இருக்கு. இதே மாதிரி சிங்கத்தோட பாப்புலேஷன் ஃபுல்லா 0 ஆயிருச்சு அப்படின்னா இந்தியாவோட தேசிய விலங்கே 0 ஆயிருச்சு அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா? அண்ட் அதனாலதான் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா எண்ணிக்கையில் இருந்த புலியினுடைய பாப்புலேஷனை வாச்சு நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவோட தேசிய விலங்கா புலியை மாத்திருக்காங்க. புலிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இது என்டேஞ்சர் லிஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்காக சிங்கத்தை நம்ம கைவிடல. சோ இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலையாய கடமை நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.